ஒரு நண்பர் வந்து இந்த கோவிலுக்கு நான் வேண்டியிருக்கேன், இந்த கடவுள் எனக்கு இதை செய்து கொடுப்பார் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் சொன்னாங்க. இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, சுவாமிகிட்ட கேளுங்க, சுவாமி குடுப்பாங்க. சுவாமிகிட்ட வந்து கேட்காம அ கிடைக்காது அப்படிங்கிறது உண்மை. கண்டிப்பாக. இப்போ நம்ம வீட்ல போகும்போதே இதெல்லாம் சாமிகிட்ட வேண்டணும் அப்படிங்கிறது நம்முடைய எண்ணங்களாக இருக்கும். வேண்டுதல் வச்சுட்டேன், நான் சாமிய போய் பார்க்குறேன். உண்மையிலேயே நீங்க வேண்டுன வேண்டுதல வெளியிலேருந்து வேண்டியிருப்பீங்க. அந்த கோவிலுக்குள்ள, கர்ப்ப கிரகத்துக்குள்ள அந்த வேண்டுதல் நீங்க வேண்டியிருக்கீங்களான்னு யோசிச்சு பாருங்க. 100ல 99% மக்கள் வந்து அந்த வேண்டுதல சாமி முன்னாடி வைக்க மாட்டாங்க. சாமிய பார்க்குறோம், திருப்தி, நான் எனக்கு திருப்பி வரேன், எனக்கு சந்தோஷம். அந்த இடத்துல போய் உங்களோட வேண்டுதல வைப்பீங்களான்னா கிடையவே கிடையாது. உண்மையிலேயே பகவானுக்கு தெரியும். எந்த நேரத்தில எதை செய்யணும், எந்த நேரத்தில யாருக்கு எதை கொடுக்கணும், எவ்வளோ அளவு கொடுக்கணும் அப்படிங்கிறது. இப்போ நம்ம அக்ஷய லக்ன பத்ததியில சொல்லுவோம். வருமானம் அதிகமாயிடுச்சு அப்படின்னா கடன் சுமையும் அதிகமாகும். வேலை அதிகமாயிடுச்சு அப்படின்னா வருமானத்தையும் அதிகரிக்கும். அதனால கடனும் அதிகரிக்கும், நோயையும் கொடுக்கும் அப்படின்ட்டு. நண்பர்கள் கேட்பாங்க, என்னுடைய வருமானம் கம்மியாக தான் இருக்குது. ஆமாம், ஒர்க் ப்ரெஷர் அப்படிங்கிறது உங்களுக்கு கம்மியாக தானே இருக்குது. அதனால நோய் நொடி இல்லாமல் நல்லா வாழ்றீங்க கரெக்ட்டுங்களா அப்படிங்கிறோம். ஆமாம் அப்படிங்கிறாங்க. உண்மையிலேயே அதுதான். பகவானுக்கு தெரிந்தது எந்த காலகட்டத்தில் எவ்வளோ அளவு கொடுக்கணும், அந்த அளவு தான் நமக்கு படி இடங்கிறது அளக்குறாரு.